ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஜூன் 29ஆம் தேதி திங்கட்கிழமை ஆனி பௌர்ணமி. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த இரண்டு பொருட்களை உங்க வீட்டோட நிலைவாசல வைத்து பூஜை பண்றதால பலவிதமான செல்வங்கள் தேடி வரும். அல்ல அல்ல குறையாம பணம் சேரும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப விசேஷம்தான். ஆனால் அப்படிப்பட்ட வரக்கூடிய பௌர்ணமி தமிழ் மாதங்களில் 3வது மாதமாக வரக்கூடிய ஆனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு தனி விசேஷம் இருக்கு. இந்த ஒரு ஆனி மாத பௌர்ணமியில் எல்லா இறை வழிபாடும் ரொம்ப விசேஷம். இருந்தாலும் பெண் தெய்வங்கள் வழிபாட்டுக்குன்னு நாம தனி முக்கியத்துவம் கொடுக்கணும். அம்பாள், அம்பிகை, அம்மன் இவங்களோட வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்க வீட்டில் பெண் தெய்வ வழிபாடு செய்யும் போது வீட்டில் செல்வ கடாட்சம் பெருகும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஆனி மாத பௌர்ணமியில முக்கணிகள் வைத்து படைக்கிறது கூடுதல் சிறப்பு. மா, பலா, வாழை இந்த முக்கணிகள்லையும் சாஸ்திரத்துக்கு ஒரு பழம் கிடைச்சாலும் பரவாயில்ல, முக்கணிகளை வீட்டோட பூஜையர்ல பெண் தெய்வங்களுக்கு வச்சு படைக்கணும். அடுத்ததா உளுத்தம்பருப்பு சாதம், இதுதான் ரொம்ப விசேஷம். முக்கணிகள் கிடைக்குதோ இல்லையோ, ஆனா கண்டிப்பா உளுத்தம்பருப்பு சாதத்தை தயார் செய்து மாலை 6-7 மணிக்கு மேல நீங்க நைவேத்தியமா படைக்கலாம். அதுவும் பௌர்ணமிக்கான வழிபாடு அப்படின்னு சொன்னாலே முழு நிலவு பிரகாசமா எப்ப தெரியுதோ அந்த நேரத்துல வழிபாடு செய்யறது விசேஷம். ஜூன் 29ஆம் தேதி அதிகாலை 4 மணி 22 நிமிஷத்துக்கு தான் பௌர்ணமி பிறக்குது. அது மறுநாள் செவ்வாய்க்கிழமை காலையில 6 மணி 11 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. பகல்ல பூஜை பண்ணக்கூடியவங்க ராகு காலம் யமகண்டம் தவிர்த்துட்டு மற்ற நேரங்களில் பூஜை பண்ணலாம். பௌர்ணமி வழிபாடு அப்படின்னாலே நிலா வெளிச்சம் தெரியக்கூடிய நேரத்தில் பண்றது விசேஷம். அதனால மாலை 6:30 7 மணிக்கு மேல உங்க வீட்டில இருந்து பார்த்தா எப்ப முழு நிலவு பிரகாசமா தெரியுதோ அப்ப வீட்டோட பூஜையில விளக்கேத்தி வச்சுட்டு பௌர்ணமிக்கான வழிபாட்டை முடிச்சிடுங்க. அது போக இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு நிலைவாசல் பரிகாரம், இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் ஒரே ஒரு ஸ்பூன் கல்லுப்பு, அது கூட ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள். கல்லுப்பு எதுக்காக எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வாசம் கொண்ட மகாலட்சுமி தாயார் அம்சம் இருக்கக்கூடிய பரிபூர்ணமான ஒரு பொருள், தூய்மையோட மறு உருவம். அதை விட முக்கியமானது கல்லுப்போட நிறம் வெண்மை. சந்திர பகவானுக்கு உரிய நிறம் வெண்மை தான். அதனாலதான் இந்த ஒரு பரிகாரத்துக்கு வெண்மை நிறம் கொண்ட, அதே மாதிரி பெண் தெய்வங்கள்ல ஒருத்தங்களா இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த இந்த கல்லுப்பை ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்ததா ஒரே ஒரு சிட்டிகை. சிட்டிகைனா நீங்க மஞ்சள் தூளை எவ்வளவு உங்க கையால கிள்ளி எடுக்கிறீங்களோ, அந்த நுனி விரலால கிள்ளி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த மஞ்சள் தூளும் மகாலட்சுமி தாயார் அனுகிரகம் கொண்ட பரிபூர்ணமான ஒரு பொருள். முதல்ல ஒரு சிறிய கிண்ணமோ ஒரு அகவிளக்கோ எடுத்து அதுல அந்த கல்லுப்பை கொட்டி அது மேல அந்த மஞ்சள் தூளை வச்சிடுங்க. அதுக்கப்புறமா வீட்டில் பூஜை எல்லாம் முடிச்சுட்டு உங்க வீட்டோட மொட்டை மாடிக்கோ இல்லை எங்க இருந்து பார்த்தா முழு நிலவு பிரகாசமா தெரியுதோ அங்க எடுத்துட்டு போயிட்டு உங்க உள்ளங்கையில கல்லுப்பு மேல வைத்திருக்கக்கூடிய இந்த மஞ்சளோட சந்திர பகவானை நோக்கி இந்த ஒட்டுமொத்த அமைப்பையும் ஏந்தி எங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் தீரணும்னு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டோட நிலைவாசலுக்கு எடுத்துட்டு வந்துருங்க. வீட்டோட நிலைவாசல்னா உங்க வீட்டுல தினம் விளக்கேற்றுவீங்கல்ல வாசல்ல, அந்த இடத்துல வச்சுட்டு நீங்க இரவு தூங்க போயிடுங்க. பௌர்ணமி மறுநாள் காலையில 6 மணி வரைக்கும் இருக்கு. மறுநாள் காலைல வரைக்கும் நிலைவாசல் அப்படியே இருக்கட்டும். தூங்கி எழுந்ததுக்கு பிறகு செவ்வாய்க்கிழமை நீங்க பூஜை அறையில சுத்தம் பண்ணும்போது அந்த கல்லுப்பையும் அந்த மஞ்சளையும் ஒரு சிறிய கவர்லையோ இல்ல ஒரு வெண்மை நிற மூட்டையில கட்டி உங்க வீட்டோட பூஜை அறையிலே பத்திரப்படுத்திக்கலாம். மாதம் பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் அதை மாத்திக்கிட்டே வாங்க. பழச அப்படியே தண்ணியில விட்டுருங்க. இவ்வாறு செய்யறதால வீட்டுக்குள்ள லட்சுமி கடாட்சம் பெருகும். ஆனி மாத பௌர்ணமி அன்னைக்கு இது பண்றது கூடுதல் சிறப்பு. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.